உங்க நண்பர் சவுக்கு சங்கரை பற்றிய தகவல். ஏன்னா ஜாமீன் கிடைச்ச செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. வெளிய வருவாரா? வருவதற்கான வாய்ப்பு வெளிய இருக்கா? வருவாரான்னு எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறீங்க. தொடர்ச்சியா அவர் போடக்கூடிய செய்திகளை அவன பார்க்கும்போது அப்படிதான் சந்தேகம். கொலை பண்ணிட்டு போனான்னா, என்ன பண்ணிட்டு போனா? வரவே மாட்டான்றதுக்கு. வருவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திர இந்தியாவுல எந்த சிறைச்சாலையுமே புதுசா கட்டல. அது ஒரே ஒரு சிறைச்சாலை தான் புதுசா கட்டினாங்க. அது புழல் சிறை மட்டும்தான். இந்தியாவிலேயே நான் ஐஜின்னு போடுறாங்க. அவர் யாருன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை தான் போடுறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்கன்னா அப்போ சிறை முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தானே போகுது. ஆக்சுவலாக அது அப்படி இருக்கக்கூடாது. கஸ்டடியல் டெத்து அதிகமாகுது. அதேமாரி சிறையில் கூட இப்போ டெத்துகள்லாம் ஆகுது பாருங்க. சவுக்கு சங்கர் கூட சிறையில் தானே கை உடைச்சாங்க. அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறோம், அது ஜெயிலுக்குள்ளே நிறைவேற்றுறாங்க. அதாவது அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்து செய்ய நினைக்கிறத ஜெயிலுக்குள்ளே வச்சு செய்ய பார்க்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பற்ற முறையில் இருக்கு, போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சாதாரணமாக இந்த நியூஸை கேட்குறவங்க என்ன தோணும் அப்படின்னா, பாதுகாப்பு இல்லை, போதுமான வசதி இல்லைன்னா மேம்படுத்தலாம்ல, எதுக்கு நீங்கள் மூடுறீங்கன்ற மாதிரி கேள்வி. ஏற்கனவே அந்த சிறை இயங்காம இருக்கு. அதான் நேச்சர். இது இப்போ இதை கண்டிச்சு அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது எப்படி என்ன அண்ணாமலைக்கு இந்த விஷயம் முழுக்க தெரியாது. அதனால ஐபிஎஸ் அதிகாரி தெரியாதுன்னா என்ன? கமிஷனருக்கு ஒரு 5 ரூபா வந்துருங்க. அடிச்சு பிடிச்சி வாங்காதவங்க கூட ஒரு 5 கோடி ரூபா நான் சொல்றேன். நான் ஆமாங்க, நேர்மையான அதிகாரியா இருந்தாலும் சொல்றேன். நான் யாருக்கிட்டையும் அதுலேயும் சில அதிகாரிகள் காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்கன்றது பகிரங்கமாக சொல்லி சம்பந்தமா பேசணும். இப்போ வரைக்குமே 21 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. வெறும் கைது மட்டும் தான் நடக்குதே தவிர யார் காரணக்கர்த்தான்ற கேள்விக்கு இன்னி வரைக்குமே விடை கிடைக்கல. இதுக்கு நடுவில் திருமாவசியஸ் ரஞ்சித்ன்ற மாதிரி பிரச்சனைலாம் போச்சு. உங்களுக்கு கிடைத்த தகவல் இப்போ கைது பண்ணுறவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் அக்யூஸ்டு. அப்போது ஆம்ஸ்டாங்கும் ஒரு அக்யூஸ்டாக இருந்தாப்புல ஒரு ரவுடிக்கு ரவுடி கொலை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தமிழகத்தில் உருவாக்க தான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பார்வையில் என்னென்னா, ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு செய்தி உங்களுக்கு நான் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதாவது என்னன்னு சொல்றேன்னா, நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற முறையிலும் போதிய வசதிகளுமின்றி குறைவான வசதிகளுடன் செயல்பட்டு வரும் சிறைச்சாலைகளை மூட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. செய்தி பார்க்க முடிந்தது. ஏன் ஒரு சிறைச்சாலையை மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே வரும். ஏன்னா குற்றவாளிகள்ங்கிறது குற்றம் அதிகரிச்சுட்டே இருக்க டைம்ல சிறைச்சாலையை மூடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. அதே இதை ஒட்டி இன்னொரு கேள்வி என்னன்னா, கிளை சிறைச்சாலைகள் மூடப்படுது அப்படின்னா அப்ப சென்ட்ரல் அந்த மாதிரியான பெரிய பெரிய சிறைச்சாலைகள் ஏன் மூடல? அப்ப என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி. இந்த ரெண்டுத்துக்குமே என்ன பதில்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு போடல. இது ஏடிஜிபி அறிவிச்சிருக்காரு. சிறைத்துறை ஏடிஜிபி, அதாவது சிறைத்துறை ஐஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அறிவிச்சிருக்காரு, இத்தனை சிறைகளை நாங்கள் மூட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறைச்சாலை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திர இந்தியாவில் எந்த சிறைச்சாலையுமே புதுசாக கட்டலை. அது ஒரே ஒரு சிறைச்சாலை தான் புதுசாக கட்டினாங்க. அது புழல் சிறை மட்டும்தான். இந்தியாவிலே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் கட்டப்படாத ஒரு சிறைச்சாலைன்னா அது புழல் சிறை மட்டும்தான், ஆங்கிலேயர்கள் இல்லாத சிறைச்சாலை. இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 சென்ட்ரல் ஜெயில் இருக்குது. 8 சென்ட்ரல் ஜெயில் இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று ஒரு ஜெயில், அதுவும் சென்ட்ரல் ஜெயில் தான். பட் அது எப்படின்னா அது மைனர் பசங்களுக்கு, அதாவது வயது குறைவான நபர்கள். புதுக்கோட்டையில் ஆமாம் ஜூனியர். இது அதுவும் சென்ட்ரல் ஜெயில் சூப்பரண்ட் கிப்ரண்டெல்லாம் அதே தான். சென்ட்ரல் ஜெயில் மத்திய சிறைச்சாலை எப்படின்றதோ அதேமாரி ஒரு செட்டப்பில் தான் அதுவும் இருக்குது. பட் அது ஜூனியர் அந்த மைனர் பசங்களை வைக்கிறதுக்காக இது மொத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா 9 சென்ட்ரல் ஜெயில் இருக்குது டோட்டலாக தமிழ்நாட்டில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பெண்கள் சிறை இருக்குது. இப்போ புழலில் பெண்கள் சிறை இருக்குது, வேலூரில் பெண்கள் சிறை இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்குது, அப்புறம் சேலத்தில் இருக்குது. இந்த பெண்கள் சிறைன்னா இவ்வளோ தான் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் பெண்கள் சிறை இருக்காது. இது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட சிறைன்னு இருக்கும். அதாவது எப்படின்னா அது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறை. அது ஒரு 8-7 இருக்குது டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க.
அது இல்லாமல் கிளைச்சிறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100க்கும் மேற்பட்ட கிளைச்சிறைகள் இருக்குது. இது எல்லாம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் தான். எதுவுமே வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு புதுசாக சிறைச்சாலை எதுவுமே கட்டலை. ஆனால் இந்த சிறைச்சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஒரு கிளைச்சிறை இருக்குன்னு சொன்னால் கோர்ட் இருக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா காரணம் வந்து சிறைச்சாலை வந்து முழுக்க முழுக்க தாசில்தாரினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதாவது கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கும். இது 1985 வரையிலையும் எல்லா சிறையுமே வந்து முழுக்க முழுக்க கட்டுப்பாடு அது வந்து தாசில்தார் கட்டுப்பாட்டில் தான். இது பிரிட்டிஷோட செட்டப். அது இந்த செட்டப் பிரிட்டிஷ் வந்த பிரிட்டிஷுக்கு பிறகு சுதந்திர இந்தியா தான் சொன்னேன். 1985 வரையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. அதன் பிறகுதான் வந்து சிறைச்சாலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி இப்போ என்ன ஆச்சுன்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாடுல போயிடுச்சு. எப்படின்னு சொன்னா இப்போ ஏடிஜிபி இருக்காரு, சிறைத்துறை ஐஜின்னு போடுறாங்க. அவர் யாருன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை தான் போடுறாங்க. இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்கன்னு சொன்னால் அப்போ சிறை வந்து முழுக்க வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் போகுது. ஆக்சுவலாக அது அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக நிறைய வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எந்த வழக்கும் விசாரித்து தீர்ப்பு வரல. என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா சிறை என்பது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி வந்து காவல்துறை தலைவர் அதுக்கு வந்து நியமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துட்டு தான் இருக்காது. பட் தீர்வு வரல. முன்ன மாதிரி 1985 அதாவது 1985க்கு முன்னாடி இருந்த நிலையே தான் வரணும். அதாவது கலெக்டருடைய கட்டுப்பாட்டில், அதாவது தாசில்தாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்ற இன்ன வரையும் அதுக்கு உண்டான வரல. இப்போ முழுக்க முழுக்க போலீஸ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறைக்கு போயிடுச்சு. அதனால தான் வந்து எப்படி கஸ்டடியல் டெத்து அதிகமாகுதோ அதேமாரி சிறையில் கூட இப்போ டெத்துகள்லாம் ஆகுது பாருங்க. இப்போ ராம்குமார் கூட சிறையில் தானே செத்தான், புரியுதுங்களா? இப்போ நம்ம நண்பர் சவுக்கு சங்கர் கூட சிறையில் தானே கை உடைச்சாங்க. அப்போ போலீஸ் என்ன, ஏன்னா உள்ளவங்க போலீஸ் என்ன நினைக்கிறோம் அது ஜெயிலுக்குள்ளே நிறைவேற்றுறாங்க. அதாவது அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்து செய்ய நினைக்கிறத ஜெயிலுக்குள்ளே வச்சு செய்ய பார்க்குறாங்க காவல்துறை. ஒட்டுமொத்தம் அவங்க சாம்ராஜ்யம் தான் அது. ஆமாம், அவங்க சாம்ராஜ்யம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது, ஏன்னா நம்ம அந்த கிளைச்சிறை ஏன் மூடுறாங்கன்ற விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிறை பற்றி ஒரு ஃபுல் விலாவரியை பேசினா தான் புரியுன்றதுக்காக தான் இது பேசணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான்லாம் 93 வாக்கில் சிறையில் இருக்கும்போது என்னை வந்து சிபிஐனுடைய எஸ்பி பார்க்க வராது ஜெயிலில். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதி சிறையினுடைய சூப்பரண்டுக்கு கொடுக்குறாரு. இதேமாரி ஸோ அக்யூஸ்ட் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ சூப்பரண்ட் அப்படின்னா எங்கிட்ட வந்து பர்மிஷன் இதேமாரி இந்த அதிகாரி உன்னை பார்க்க விரும்புகிறாரு, நீங்கள் பார்க்க விருப்பமான்னு கேட்பாரு. ஆமாம் சார் பார்க்க விருப்பம்னு சொன்னால் சரின்னு அக்செப்ட் பண்ணுவார். எனக்கு எவனையும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிவிடுவார், இல்லைங்க பார்க்க விரும்பலைங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து அந்த காலம். இப்போ எப்படின்னு சொன்னால் எஸ்பி ரேங்க்குக்கு வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு கூட வரும். 7 கதவு தட்டினா கதவு திறப்பாங்க. என்ன சொல்லுங்க, உடனே ரஹீமை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக நான் இருக்கிற செல்லுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா காவல்துறையினுடைய அங்கே இது வந்து சிறைக்குள்ளே அவ்வளோ வந்து, ஆனால் வரக்கூடாது. ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவலில் இருக்கும்போது காவல்துறை அப்படி வரக்கூடாது இல்லைங்களா? நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று தான் உள்ளே வந்து அக்யூஸ்டை பார்க்கணும். இன்றைக்கி வந்து அது மாற்றமாக மாறிடுச்சு. அது காரணம் என்ன சொன்னீங்கன்னா உள்ளே வந்து சிறைக்குள்ள வார்டர்ஸ் வந்து கைதிங்கிட்ட காசு வாங்குறாங்க, சாப்பாட்டுக்கு காசு வாங்குறாங்க, அதுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விசிலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் வந்து போடுறாங்க. ஐஜி போடுறாங்க. ஐஜி யார்? போலீஸ் தானே. போலீஸ் தான் நியமிக்கிறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுது, நேரடியாகவே வந்து அவங்க வந்து கைதிகளை வந்து சந்திக்கிறது. அவங்க வந்து உனக்கு என்ன இந்த பிளாக் வேண்டாமா, அந்த பிளாக் போறியா, அந்த பிளாக் மாற்றுறது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. போலீஸுடைய அனுமதி வந்து சிறைக்குள்ளே எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி ஜெயிலுக்குள்ளே வர முடியாது. மீறி போலீஸ்காரன்னு ஏதாவது வழக்கில் வந்துட்டான்னு வச்சுக்கலாம், ஏதாவது சில பல வழக்கில் வந்துட்டா கூட அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா போலீஸ்காரன்னு சொன்னால் அத்தனை கைதியும் சேர்ந்து தர்மடி கொடுத்து அடிச்சிடுவானுங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க யாருன்னா கைதானா கூட தனி செல்லில் தான் வச்சுருப்பாங்க. அடிச்சிடுவாங்க. போலீஸ்காரன்னு சொன்னால் அந்த கைதிங்க அடிச்சிடுவாங்க. அப்படி இருந்த காலங்கள் வேறு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய உறவினர் விஜயின்னு சொல்லி படுகொலை செய்யப்பட்டாப்புல, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஒரு ரொம்ப வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வழக்கில் வந்து ஒரு போலீஸ்காரர் கருணான்னு ஒரு போலீஸ்கார் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன போலீஸ்காரங்கன்னா அவரை அடிக்க போகிறாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து எங்கள் பிளாக் பக்கத்துலலாம் வச்சுருந்தாங்க. பார்த்துங்க போய் பாவம் இருந்தாலும் மாட்டிக்கிட்டாப்புல அந்த கேஸில். இப்போ சவுக்கு சங்கரே எடுத்தீங்க, அப்போ போலீஸில் தானே வேலை செஞ்சுருந்தார். அவரும் உள்ளே வந்துட்டு அவர் எங்ககிட்ட நாங்கள் தானே கொண்டு வந்து வச்சுருந்தோம். அது போலீஸ் என்னவோ அடிச்சிடுவானுங்க கைதிங்க.
ஆனால் இன்னைக்கு எப்படி நிலை மாறி இருக்குன்னா, காவல்துறையுடைய முழு கட்டுப்பாட்டில் இது சிறைத்துறை போயிடுச்சு. அதனால அப்படியெல்லாம் எந்த கைதியும் பண்ண முடியாது. அப்போது காவல்துறை வந்து திடீர்னு என்ன பண்ணுறான், வெளி போலீஸ் இறங்குது கேட்டால் சர்ச்சிங்ன்றாங்க. சர்ச்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைதிகளெல்லாம் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதெல்லாம் வெளி போலீஸு. முன்னாடியெல்லாம் வெளி போலீஸே வராது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதாவது சிறைத்துறை உள்ள சிறை காவலர்கள், சிறை அதிகாரிகள் தான் சோதனை பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ வந்து மாசத்துக்கு 2 தடவை வந்து அவுட் போலீஸ்ன்னு வந்து சர்ச்சிங் பண்றது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ முழுக்க வந்து நீதிமன்ற அதாவது கலெக்டருடைய அதாவது தாசில்தாருடைய கட்டுப்பாட்டிலிருந்து கலெக்டர் கட்டுப்பாட்டிலிருந்து காவல்துறை கட்டுப்பாடு, இனி காவல்துறை கட்டுப்பாட்டிலிருந்து நீதித்துறை கட்டுப்பாடு, நீதித்துறை கட்டுப்பாட்டிலிருந்து காவல்துறை கட்டுப்பாடுக்கு மாறிடுச்சு. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு போலீஸ் கஸ்டடியில் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் சிறையில் இருந்தால் கூட அவன் ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இப்போல்லாம். இப்போ இப்படி இருக்கும்போது மொத்தம் 8 சிறைகள், சீர்திருத்த சிறையை விட்டு பார்த்தா 9 சிறைகள், 4 பெண்கள் சிறை இருக்குது. அது தவிர மாவட்ட சிறை ஒரு 10 சிறை இருக்குது. கிளை சிறையின் போது 100க்கும் மேற்பட்ட சிறை. இந்த 100க்கும் மேற்பட்ட சிறைகளில் ஏற்கனவே வந்து பல சிறைகள் அந்த கிளை சிறைகள் வந்து மூடப்பட்டு இருக்கு. அதை மூடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று அங்கே அக்யூஸ்டுங்க வந்து அட்மிஷன் நிறைய வராது. அட்மிஷன் தான் போயிடுவாங்க. அக்யூஸ்டுகளை கூப்பிட்டு வந்து அட்மிஷன் பண்ணுறது. அட்மிஷன் குறைய என்ன ஆகுதுன்னா, அப்போது அட்மிஷன் குறையுதுன்னு சொல்லணும்னா ஒரு கிளை சிறை எடுத்துக்கிட்டா குறைஞ்சி 10 வார்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2 ஸ்டார் எஸ்ஐ ரேங்க் உள்ள 2 ஸ்டார் தான் அதுக்கு சூப்பரண்டுவாங்க. அதாவது சப்ஜெக்ட் சூப்பரண்டுவாங்க. 2 ஸ்டார் இருப்பாங்க சப்ஜெ. அது இல்லாமல் சீஃப் வார்டர் ஒருத்தர். இது வந்து ஒரு டியூட்டினா 3 டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா 3 சூப்பரண்டு, 3 சீஃப் வார்டரு, ஒரு 25க்கும் மேற்பட்ட காவலர்கள் தேவை ஒரு கிளைச்சிறைக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது இல்லாமல் வந்து இல்லை ஒரு கிளைச்சிறைனா எத்தனை குற்றவாளிகள் அங்கே இருக்கிற மாதிரியான செட்டப் இருக்கு? அதாவது மாவட்ட கிளைச்சிறைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 200 பேர் கூட இருக்கலாம். 200, 300, 400, 500 பேர் கூட இருக்கிற மாவட்ட கிளைச்சிறைகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து சாதா கிளைச்சிறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர். அது குறைஞ்சபட்சம் இருக்கு. இப்போ நீங்கள் சைதாப்பேட்டை சப்ஜெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து குவாரண்டைன் போட்டு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனாங்கன்னா உடனே சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அவனை அங்கே வச்சு குவாரண்டைனை பார்த்து அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் உண்மையில என்னென்னா அங்கே வச்சாவே அங்கே கொரோனா இல்லைனா கூட கொரோனா வந்துடும் போல இருக்கு. ஏன்னா 100 பேருக்கு 500 பேர் அங்கே அடைச்சி வச்சுருந்தாங்க. 100 பேர் ஒரு 50 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 100 பேர் அடைக்க வச்சு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 200 பேர் அடைச்சி வச்சுருந்தாங்க அங்கே. புரியுதுங்களா? அந்த போன்ற கிளைச்சிறைகளுக்கு ஆளே வரல, அட்மிஷன் ஆகலைங்கும் போது அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டரை குறைப்பாங்க, அதை குறைப்பாங்க, இது குறைப்பாங்க. அப்புறம் பால் அந்த கைதிக்கு உண்டான எல்லா ரேஷனும் வாங்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஜெயிலேருந்து வர்றது, அங்கே தான் ஆளே இல்லை, அது எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க சார், 3 பேர் அங்கே சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ரு, எதுக்கு சும்மா அதுக்காக போய் ஒரு ரேஷனு இவ்வளோ மேன் பவர், அப்போ அங்கே அந்த ஆட்டத்தை கலை அப்படி இது போல் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல சிறைகள் இயங்காமே இருக்கு. அதுல உள்ள சிறைகளை தான் மூடுவேன்னு சொல்லி ஏடிஜிபி சொல்லி. இல்ல அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பற்ற முறையில இருக்கு, போதுமான வசதி இல்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சாதாரணமா இந்த நியூஸை கேட்கறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பாதுகாப்பு இல்ல, போதுமான வசதி இல்லைன்னா மேம்படுத்தலாம்ல, எதுக்கு நீங்க மூடுறீங்கன்ற மாதிரி கேள்வி வரும்ல. இல்ல அது அவர் கொடுத்துருக்கிறது. இது ஏற்கனவே ஒவ்வொரு சென்ட்ரல் ஜெயில் கட்டுப்பாடுலையும் 10, 15, 20 சிறை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 20 சிறையில 2, 3 சிறை ஏற்கனவே இயங்காம இருக்கிற சிறைகள் தான் மூடுறதுக்கு உண்டான இது பண்ணியிருக்காங்க. இப்போ மூடுறதுக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க போது அந்த ரெக்கமெண்டேஷன்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு வந்து இது இந்த சிறை வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில இருக்கு, அது இருக்கு. ஏன்னா அப்பதானே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ அதுக்காக தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த சிறை வந்து இயங்காமே இருக்கு, அதான் நேச்சுரல். இது வந்து இப்போ இதை கண்டித்து அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது எப்படி என்ன அண்ணாமலைக்கு இந்த விஷயம் முழுக்க தெரியாது. அதனால ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியாதுன்னா என்ன கதை? டிஜிபிக்கே தெரிய வாய்ப்பு இல்லைன்னு போது ஐபிஎஸ் படித்தவனுக்கு என்ன தெரியும்? டிஜிபிக்கே முழு விவரம் தெரியாது. இப்போ இந்த போலீஸ் துறையிலேருந்து இந்த ஐஜியா போடுறாங்கல்ல, சிறைத்துறை சூப்பர் ஐஜி ஆயிடுறாங்க, சிறைத்துறைக்கு தலைவர் ஆயிடுறாரு. ஆகிட்டு அவருக்கே வந்து ஒன்றுமே தெரியாது. எத்தனை ஜெயில் இருக்குது, ஜெயிலில் மேனுவல் ப்ராசஸ் என்னன்றதே இவங்களுக்கும் தெரியாது. மேனுவல் ப்ராசஸ் ஒரு கைதிக்கு உணவு என்னென்ன உணவு வழங்கணும், மேனுவல் என்ன அவங்களுக்கு
இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா இந்த காவல்துறை கட்டமைப்பே கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு. இல்ல நான் எதுவுமே தெரியாம தான் உள்ள வருவாங்க. முதல்ல நான் யதார்த்தத்தை நான் பேசுறேன். நான் கட்டமைப்பு கேள்விக்குறி ஆக்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஐபிஎஸ் முடிச்சு படிச்சிருக்க மாட்டாங்களா? ட்ரெயின்ல எல்லாம் சொல்லி எல்லாமே இருக்கும். அந்த ஐபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபுல்லா காவல் இதுலயே இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்கள கூப்பிட்டு வந்து பனிஷ்மெண்ட் மாரி வந்து சிறைத்துறை ஐஜியா போட்டாங்கன்னா இப்ப இதுல வந்த உடனே அவங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஆனா இது வந்து இது ஒரு படுபயங்கரமான ஒரு விஷயம். அதன் பிறகு கொஞ்சம் அனுபவம். இப்போ டோக்கரான்னு சொல்லிட்டு ஒரு ஐஜி இருந்தாரு. அவர் இதுல வந்த பிறகு நினைச்சாரு, சரி நம்ம அதை விட இதுதான் நல்ல காசும் கிடைக்குது. ஒவ்வொரு சிலைக்கு என்னையா இன்ஸ்பெக்ஷன் வரணுமான்னு கேட்பாரு சூப்பரண்டுக்கு ஃபோன் பண்ணி. உடனே பெட்டி அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஏன் சொன்னா நீங்க வந்து அது அவருக்கு தெரியல, நீங்க வந்து கேள்விக்குறி ஆக்குறீங்கன்றீங்களா, அதுக்கு சொல்றேன் நான். ஆனா நிறைய அதிகாரிகளுக்கு வந்து தெரியாது. சிறைத்துறையில வந்து இவங்க சாப்பாடு விஷயத்துல எவ்வளவு அடிப்பாங்க, தொடப்பம் வாங்குறேன்னு சொல்லி இன்டென்ட் போட்டு அந்த தொடப்பம் வாங்காம காசு அடிக்கிறது, சோப்பு வாங்குறேன்னு சொல்லி இன்டென்ட் போட்டு கைதிகளுக்கு சோப்பு வாங்கி கொடுக்காம இருக்கிறது, இப்படி இன்டென்ட் போடுறதுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது அதிகாரிகளுக்கு. ரெண்டாவது கைதிகள் வந்து மனு பார்க்க வராங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தார்கிட்ட வாங்குற காசு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் டியூட்டி பண்ணிட்டு இருந்து இப்போ சென்னை மாநகர கமிஷனராக இருக்காரு ஏடிஜிபி அருண். இவரை தூக்கி அடுத்த ஆட்சி வந்து சிறைத்துறை ஐஜியா போட்டுறாங்கன்னா இவருக்கு இதுன்னா நல்லா தெரியும். அது எப்படி தெரியும்? தெரியாது. இல்லை ஜெயிலு சரி பார்த்துங்க எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சிறைத்துறை வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக நீங்க ஜெயிலுக்கு மாத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல. உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்களா அருணை வந்து ஜெயிலுக்கு நீங்க மாத்துறதா இருந்தா அவருக்கு என்ன அப்படி பெருசா பனிஷ்மெண்ட் இருக்க போகுது? இல்லை பனிஷ்மெண்ட்னா இங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸா இருக்காரு இல்லைங்க. இப்போ வந்து சென்னை மாநகர கமிஷனர்ன்னு சொன்னா இப்போ அவருக்கு உண்மையிலே நீங்க சொல்றீங்க இப்படி அவரு இப்போ கமிஷனர் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல போஸ்டிங்ல இருந்தா தெரியுமா? சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருந்தார். இதை விட அவர் பவர்ஃபுல் போஸ்டிங். ஆனாலும் கமிஷனரானா அதை விட பவர் இல்லைன்னா கூட சரி ஒரு கெத்து. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகர கமிஷனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மையான பணம் 10 பைசா யார்கிட்டையும் வாங்காத நபருக்கு கூட குறைஞ்ச மாதம் ஒரு 5 ரூபா வந்துடும். அடித்து பிடிச்சி வாங்காதவனு கூட ஒரு 5 கோடி ரூபாய் நான் சொல்கிறேன் நான். ஆமாங்க கமிஷனருக்கு ஒரு 5 ரூபா வந்துடுங்க. நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான். யாருக்கிட்டையும் வந்து அதுலேயும் சில அதிகாரிகள் இருந்தாங்க வந்து காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்கன்றது பகிரங்கமாக சொல்கிறீங்க நீங்கள். இல்லை லஞ்சம் வாங்கலாம் அவங்களுக்கு வருதுங்க. இருக்கக்கூடிய அந்த சிட்டி கண்ட்ரோல் இருக்கிற ஹோட்டல் வீட்டில் அது இதுன்னு அங்கே இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் வரக்கூடியது. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் என்ன பண்ணீங்க மண்ணாங்கட்டி இந்த ரோட்டில் வந்து பாவம் காலையிலேருந்து சாயங்காலம் வந்து நின்றுட்டு இருக்க டிராஃபிக் போலீஸு ஏதோ 10 ரூபா வாங்குவான். அதை அப்படி கை கொடுத்து வாங்குறத ஒரு ஃபோட்டோ போட்டு அவனை ட்ரோல் பண்ணி அவனை வேலையில் விட்டு அனுப்புறதுலையும் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எழுத மாட்டீங்க, நீங்கள் பேச மாட்டீங்க. நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன். சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறைச்சாலையில் மூடுறதாவே இருக்கட்டும். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம டக்குன்னு பாருங்கள் சிறைச்சாலை விட்டு போலீஸ் வந்துட்டோம் பாருங்கள். ஏன்னா இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தூக்கி சிறைத்துறை ஐஜியாக போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு டம்மி போஸ்ட் மாரி தான் அது. இப்போ சீருடை பணியாளருக்குன்னு சொல்லி மாற்றுவாங்க. ஏங்க போக்குவரத்துக்கும் போலீஸுக்கு என்ன சம்பந்தம் செய்யுங்க? போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, அதுக்கும் போலீஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? வெளிப்படை எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் போக்குவரத்து துறை உயர் அதிகாரியா ஒரு ஐபிஎஸ் தானே போடுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சிறைத்துறை வந்து ஒரு பனிஷ்மெண்ட். நான் அது உதாரணத்தை சொன்னேன். போட்டுருவாங்க அருண் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. என்ன அப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து நடராஜன் முன்னாள் ஏடிஜிபியாக இருந்தார், டிஜிபியாக இருந்தார் நடராஜன். அவரை வந்து கலைஞர் ஆட்சியில் பனிஷ்மெண்ட்டாக அவர் என்ன பண்ணிட்டாங்க, சிறைத்துறை ஐஜியை தான் போட்டாங்க. ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி அது மாதிரி மாறுன்றேன். சரி முன்னாடியே சொன்ன மாதிரி சிறைச்சாலைகள் மூடப்படுது அப்படின்னா அப்போ அங்கே வந்து குற்றங்கள் குறையுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா நம்ம? சே அப்படியெல்லாம் இல்லை. அங்கே வந்து அட்மிஷன் கம்மியாகுது இல்லைங்களா? கம்மியாகும் போது இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்யூஸ்டுகளை சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறதுக்கே விரும்புவோம். சில நபர்கள் வந்து சப்ஜெயிலுக்கு போக விரும்புவாங்க. அது சின்ன வழக்கு போட்டாலும் சப்ஜெயில் சார் வழக்கு சின்ன இப்போ இங்கே ரவுண்டில் இருக்கும்போது என்ன சைதாபுரம் சப்ஜெயில் வச்சுருங்க, ஏன்னா எனக்கு வந்து மதுராந்தகம் சப்ஜெயில் வச்சிங்க, ஆனால் என்னை செங்கல்பட்டு சப்ஜெயில் வச்சிங்கன்னு சொல்லி அந்த காவலர்களை கைது பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க சரி அவனை அங்கே வையா அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி விரும்பாத சில சப்ஜெக்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆள் குறைய அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை மூடும் நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி ஏற்கனவே பல சிறைகள் மூடி இருக்காங்க. மூடி இருக்கிற சிலையை தான் நாங்கள் மொத்தமாக மூடுவோன்றாங்க.
இப்ப வந்து சிறைச்சாலை மூடப்படுது. இயங்கிட்டு இருக்கிற சிறைச்சாலை பாதுகாப்பு குறைபாடு இப்போ சைதாப்பேட்டை சப்ஜெக்ட்ல நான் வந்து மூட போறேன்னு சொன்னா நம்ம கேள்வி எழுப்பலாம். ம். ஏன் மூடுற? பாதுகாப்பு குறைபாடுகள்னா பாதுகாப்பு அதிகப்படுத்து. ஆள் பற்றாக்குறைன்னு சொன்னா ஆளை அதிகமா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராடலாம். ஏற்கனவே இது போல இருந்த சிறைகள் பராமரிப்பு இல்லாமல் அங்க வந்து இயங்காம இருக்கக்கூடிய சிறைகள் தான் மூடுறாங்க. இப்ப இப்படி மூடப்படுறதுனால ஏற்கனவே அங்க பணிபுரியக்கூடிய அதிகாரிகளை அங்க இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கைதிகளை கூட வேற இடத்துக்கு மாத்துவாங்க. இப்ப 2 கேள்வி வருது. ஒன்று அந்த அதிகாரிகள் என்ன மாதிரியான பிரச்சனை சந்திப்பாங்க புதுசா போற இடத்துல? கைதிகள் என்ன மாதிரியான பிரச்சனை சந்திப்பாங்க? அதுதான் முசமின் நான் சொல்றேன். ஏற்கனவே அங்க ஒரு சப் ஜெயில் இருக்கு. ம். ஆனா இயங்கல. அந்த சரி. மாரி சப் ஜெயில் தான் மூடுறாங்க. அதான் சொல்றேன் 106க்கு 120 கிட்ட சப் ஜெயில் ஆமா. இருக்கு. கிளை சிறை இருக்கு. அது இல்லாம மாவட்ட சிறை இருக்கு. இந்த 106 சிறைகள் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 15, 20 சிறைகள் வந்து ஏற்கனவே இயங்காம இருக்கிற சிறை தான் அது. அதுதான் அண்ணாமலை அந்த மாரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அங்க வேலை செய்றவங்களுக்கு வேலை ஆமா. என்னாச்சு? அந்த கேள்விதான். அதெல்லாம் கேள்வி வருது. அது இல்ல நான் விசாரிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு திமுக பிடிக்காது அது வேற விஷயம். அதுக்காக வந்து நம்ம பொய்யா வந்து பேச முடியாது இல்லையா? இதே மாரி பல சிறைகள், கிளை சிறைகள் மூடியே இருக்கு. இயங்கிட்டு இருக்கு. இப்ப இது செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்கு. சென்னையில பார்த்தீங்கன்னா, இப்போ இது சப் ஜெயில்ல இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மூடுறாங்கன்னா நம்ம கேள்வி எழுப்பலாம். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, பூந்தமல்லி சப் ஜெயில் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எப்போ மூடிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு மூடி. பூந்தமல்லி சப் ஜெயில. மூடி இருக்கும்போது தான் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு வருது. வரும்போது அப்ப என்ன பண்றாங்க, நீதிமன்றம் அங்க இருக்கு. அப்ப நீதிமன்ற பக்கத்திலே சப் ஜெயில் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த சப் ஜெயில புதுப்பிக்கிறாங்க. ஏற்கனவே வெள்ளைக்காரன் கட்டின சப் ஜெயில் தான். ஆனா ஏற்கனவே மூடிட்டாங்க. ஏன்னா அது அங்க அட்மிஷன் ஆகல. அப்படி இப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அங்க கொஞ்சம் புதுமைப்படுத்தி, கொஞ்சம் நவீனப்படுத்தி, பாதுகாப்பு அதிகப்படுத்தி, அந்த கம்பியெல்லாம் போட்டு, அங்க ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நபர்களை அங்க வச்சு விசாரணை நடக்குது. உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு ராஜீவ்காந்தி வழக்கு முடிஞ்ச உடனே எங்களை நாங்களும் அந்த சப் ஜெயில்ல இருந்தோம். பூந்தமல்லி சப் ஜெயில்ல இருந்தோம். அதன் பிறகு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு வந்து அது முகாம் மாரி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த சப் ஜெயில்ல இயங்குது. முக்கியமான சப் ஜெயில்ல சப் ஜெயிலாவே அது இயங்குது. இப்போ வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை கைதிகள கூட அங்க தான் வச்சிருக்காங்க. இப்ப அது இப்ப என்ன ஆச்சுன்னா, அது ஒரு ஸ்பெஷல் சப் ஜெயில் மாரி ஆக்கிட்டாங்க. பூந்தமல்லி சப் ஜெயில ஒரு ஸ்பெஷல் சப் ஜெயில் மாரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா, அது கம்மி பாதுகாப்பு. ஏன்னா, அது ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுக்காக கொஞ்சம் நவீனப்படுத்தி, கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்தின அந்த சிறைய. அதுக்கப்புறம் இப்ப தொடருது. ஆனா, நீண்ட காலம் மூடி இருந்த சப் ஜெயில் அது. அதுபோல நெறைய சப் ஜெயில்கள் மூடி இருக்கு. அந்த மூடி இருக்கிற சப் ஜெயில தான் நாங்க மூடுவோம்னு சொல்றாங்க. அதுல வந்து அந்த ஆட்கள் அந்த அங்க வேலை செஞ்சிருந்தவங்க எங்க போவாங்க இந்த கேள்வியோ, இல்ல அங்க இருந்த கைதிகள் வந்து எங்க போவாங்கன்ற கேள்வியோ, இப்படியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஆட்களே இல்லாத பட்சத்துல தான் இல்லாத பட்சத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது ஆம்ஸ்டாங் சம்பந்தமா பேசினோம். இப்ப வரைக்குமே 21 பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குல வந்து என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும்? இந்த வழக்கின் மூலமாக வெறும் கைது மட்டும் தான் நடக்குதே தவிர, யார் காரணகர்த்தான்ற கேள்விக்கு இன்னி வரைக்குமே விடை கிடைக்கல. இதுக்கு நடுவுல திருமாவளவன், ரஞ்சித்ன்ற மாதிரி பிரச்சனைலாம் போச்சு. உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? இல்ல. என்னை பொறுத்தவரையில என்னன்னா, இப்ப கைது பண்ணிட்டு இருக்கவங்கலாம் அக்யூஸ்ட் தான். ஏற்கனவே கொலை வழக்கு, ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள நபர்கள தான் பார்த்து கைது பண்ணிட்டே வராங்க. இப்ப கவர்மெண்ட்ட பொறுத்தவரையிலும் என்ன சொல்லுதுன்னா, தமிழக அரச பொறுத்தவரையிலும் மக்கள் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா, இப்போ கைது பண்றவங்கலாம் பாருங்க எல்லாம் அக்யூஸ்டு. அப்போ ஆம்ஸ்டாங்கும் ஒரு அக்யூஸ்டா இருந்தாப்புல. ஒரு ரவுடிக்கு ரவுடி கொலை அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்தை தமிழகத்துல வந்து உருவாக்க தான் பார்க்குது. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பார்வையில என்னன்னா, இப்ப நீங்க கைது பண்ணியிருக்கீங்களே, இவங்கெல்லாம் பொய், இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானு. இருக்கலாம். சம்மந்தம் இருக்கலாம். ஒருத்தன் இவன் தான் வந்தாரு, இவர் தான் போனாரு, இவர் தான் வெட்டினாரு, இவர் தான் வந்து ஃபோன் வாங்கி குடுத்தாரு. இப்படித்தான் நீங்க எல்லாரையும் கைது பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லி மறுக்கல. ஆனா இதுக்கு மூளையா இருந்து இத செய்யுங்கன்னு சொன்னது யாரு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம காஞ்சி சங்கரராமன் படுகொலைன்னு சொல்லிட்டு ஃபேமஸான படுகொலை அது. அந்த படுகொலை நடந்த உடனே இதே மாரி தான் எல்லாருமே அப்போ வந்து ஹை பீக்ல இருந்த பிளஸ் ரவுடி அப்பு என்ற நபரே கைது பண்றாங்க அந்த வழக்குல. அப்போவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து அந்த வழக்குல வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது என்னாச்சு, அப்போ எல்லாம் கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணாங்க. அப்போ கைது பண்ணாங்களாமா. யார் அப்பு? அப்பு தாங்க சொல்லி கொலை பண்ணியிருக்கு. யார் யார் கொலை பண்ணா? இன்னார் கொலை பண்ணாங்க. இவன் கொலை பண்ணா எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அதே மாரி தான் ஆம்ஸ்டாங் கொலையிலும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யாரும் அப்பாவியா கொலை பண்ணல. இவன் கொலை பண்ணான், அவன் கொலை பண்ணான், வீடியோக்கு ஆதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்க எல்லாமே ஓகேன்றோம். ஆனா, சங்கரராமன் படுகொலையில் எல்லாம் கொலை பண்ணது எல்லாம் குற்றவாளிகள்லாம் உண்மைதான். மெயின் ஆள் யாருன்னு கேட்கும்போது, அப்போ போலீஸ் சொல்லுது, ஜெயேந்திரரும், விஜயேந்திரரும் சொல்லுது. என்ன சொல்லுது?
ஜெயேந்திர சுவாமி விஜயேந்திர சுவாமி சங்கர மடத்தினுடைய மூத்த சங்கராச்சாரியர். ஜீயர்கள். அப்படி இருக்கும்போது அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுதுன்னா அரெஸ்ட் பண்ணு. இல்லை மேடம் எப்படி, அதெல்லாம் அவன் அக்யூஸ்ட் தான் தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லுது. உடனே ஒருத்தர் வந்து நேபாளத்துக்கு ஓடிறாரு, இன்னொருத்தர் வந்து டெல்லிக்கு வர்றாரு. 2 பேரும் போய் பிடிச்சி தமிழ்நாடு ஸ்பெஷல் டீம் வச்சு பிடிச்சி உள்ளே எடுத்துன்னு போடுறாங்க. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் ஜெயலலிதா நினச்சிருந்தா அந்த ஒரு 18 பேர் அப்பு உட்பட 18 பேர் அப்புவை ஹெட் ஆக்கி அந்த 18 பேர் இவங்க தான் செஞ்சாங்க, அப்பு பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு கதை முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் மெயின் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க ஜெயலலிதா. அதே மாரி தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கு நீங்கள் இவங்களெல்லாம் பிடிக்கிறீங்க, இவங்களெல்லாம் தொடர்பு இருக்கும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களை இயக்கியது யார்? ஒரு சக்தி இயக்கியது. இந்த விஷயத்தை திமுக எப்படி கையாளுறதா பாக்குறீங்க? இந்த படுகொலை சம்பந்தப்பட்ட ஆனா இந்த படுகொலை விஷயத்துல வந்து திமுக விசாரணை பண்றதுலயும் இது நியாயமா நீதியா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த முக்கியமான ஆளுமைகள் கைது பண்ண மாட்டாங்க, கைது பண்ண வாய்ப்பு இல்லைன்ற. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது அந்த ஆளுமைகள் திமுகவை அண்டி வாழக்கூடிய நபர்களா இருக்கலாம். மேபி உதாரணத்தை சொல்றேன், நம்ம அந்த இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான ஒரு ஆளுமைகள் இந்த கொலை குற்றத்துக்கு பின்னாடி இருக்காங்க. அதனால தான் 1 நாள் போய் அக்யூஸ் சரண்டர் ஆகிறான். அவங்க ராஜ மரியாதையாக வந்து அண்ணா நகர் ஸ்டேஷனில் பராமரிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் என்னங்க? இந்த விவகாரத்தில் முதல் குரலாக திருமாவளவன் குரல் கொடுத்துருந்தாரு. கைது செய்யப்பட்டவர்கள் வந்து குற்றவாளிகளாக இருப்பாங்களான்றதெல்லாம் தெரியலன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பினாரு. தொடர் கைதுல பார்க்கும்போது நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல. இருக்கலாம் இல்லாம சொல்றேன். அதுக்கப்புறம் சைலண்ட் மூடுக்கு ஏன் போனாங்க? முதல்வர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, சைலண்ட் மூடு போயிட்டாரு. சரி, சைலண்ட் மூடு போறது அது இயற்கை, விட்டுலான்னு வைங்க கூட்டணி கட்சின்ட்டு. ஆனால் அதன் பிறகு வந்து ரஞ்சித்துடைய பேரணிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னது அது வேற யாரையும் காப்பாற்றுறதுக்கு இவரும் துணை பராமரிது. நம்ம விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி ரஞ்சித்தை பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்கள் சொல்லலன்னு சொல்றாங்க. நம்ம தான் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு வந்து என்னன்னா விடுதலை சிறுத்தைகளும் எதிரான கட்சி இல்லை, ஆனால் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர் தான். ஆனாலும் விடுதலை சிறுத்தையுடைய சைலண்ட் மூடுக்கு காரணம் திமுக என்பதை நீங்களும் அந்த கருத்துல தான் இருக்கீங்க. ஆமா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் திமுகவினுடைய சைலண்ட் மூடுக்கு காரணம் விடுதலை சிறுத்தை சைலண்ட் மூடு ஆக்க வச்சது யாருன்னா திமுகவை தான் இருக்கும், வேற யாரு? இப்ப நீங்க கைது பண்ற எல்லாரையும் பாருங்க, குற்றவாளிகளை கைது பண்ணும். சரி, ஆம்ஸ்ட்ராங் குற்றவாளின்னா அவன் ஏற்கனவே கொலை பண்ணியிருக்கான், அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் 1000 உருட்டலாம். நம்ம அப்படி ஒரு பகையிலே இல்லையே. அப்படி இருக்கும்போது அப்ப இவங்க ஏன் அந்த ஒரு அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு அரசியல் ஆளுமையை கொண்டு இருக்கணும்? இதை நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்ததா உங்க நண்பர் சவுக்கு சங்கரை பற்றிய தகவல். ஏன்னா ஜாமீன் கிடைச்ச செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. வெளியே வருவாரா, வருவதற்கான வாய்ப்பு வருவாரான்னு எல்லாருமே இந்த கேள்வி கேக்குறீங்க. கொலை பண்ணிட்டு போனான்னா இல்ல அரசியல்வாதிங்க மாரி வந்து ஊர் பணத்தை கொள்ளடிச்சுட்டு போனான்னா அல்லது கற்பழிச்சுட்டு போனா என்ன பண்ணிட்டு போனா வரவே மாட்டான்றதுக்கு வருவாங்க. இன்னும் 2 மாசம் பாருங்க. ஏன் உங்க ஐத்தமிழ்ல இப்படி உட்காந்து உங்க கூட விவாதம் பண்ணது கூட தயாரா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் அல்லாது, காட்டு செடி. எப்ப இருந்தாலும் வீறு கொண்டு எழும், அடிப்பான் ஏறி. நிச்சயம் தமிழக அரசு இன்னும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கா அவர் மேல? தமிழக அரசு இன்னும் அவர் மேல அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கா? எப்படி வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய பாஜக அரசு அழுத்தம் கொடுத்து உள்ளே வச்சிருக்கோ, அதே மாதிரி வந்து சங்கர் விஷயத்துல வந்து தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து உள்ள வச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்படிதான் போகணும். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். காவல்துறையும் தமிழக அரசுன்றீங்களா? இப்படி பாஜகவும் திமுகவும். இந்த ஒப்பீடு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதான் இப்போ செந்தில் பாலாஜியை உள்ள வச்சு முடக்கிறது பாஜகவினுடைய அரசியல் பழிவாங்கல் என்பது நான் மறுக்கல, நான் உண்மைதான். அதே மாதிரிதான் சங்கரை வந்து திமுக முடக்கி வச்சிருக்கு. அங்க பாஜக செய்யறது மட்டும் அயோக்கியத்தனம் சொல்லி பேசிட்டு திமுக செய்யற அயோக்கியத்தனத்தை மூடி மறைக்கிறதுல சும்மா அவரை கைது பண்ணல. கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி சில பிரச்சனைகள் இருந்தது. அதை சுற்றி ஒட்டி பல பிரச்சனைகளை மையப்படுத்தி நம்ம கைது பண்ண. அதிகாரத்தை என்கிட்ட 1 hour கொடுங்க. முதல் வீட்டுல இருந்து கஞ்சா இல்ல, அபீமு இன்னும் என்னென்ன பவுடர் வகை போதை வசதி இருக்கு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி வழக்கு போட தெரியும். என்னால என்னங்க சொல்றீங்க? போலீஸ் நினைச்சா ஏதோ ஒன்று போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இந்த விவகாரத்தில் மக்களே முடிவெடுக்கட்டும். நன்றி. நன்றி.